ஜெயிப்பாரா ஸ்டாலின் ஜெயிப்பாரா? ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். சம்பாரிச்சா என்ன வச்சுக்கிறான், ஏழைங்களுக்கு என்ன பண்ணா, அவங்களுக்கு விதை பண்ண கொடுத்தானா? சென்னை டிஎம்கேவோட கோட்டையாச்சு, சான்ஸே இல்ல. அடுத்த வாட்டி விஜய் ஜெயிப்பார். அடுத்த வாட்டி விஜய், இந்த வாட்டி டிஎம்கே தான். ஆள் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தான்னு சொல்ல பாக்கலாம். அண்ணா பெரம்பூர் தொகுதியில யாரு வருவா? பெரம்பூர் தொகுதியில விஜய்க்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. டிஎம்கேவோட கோட்டையாச்சு சென்னை. சென்னை கோட்டை தான், அது கொளத்தூர்ல வரும். கொளத்தூர்ல மட்டும். ஆமா, சென்னை கொளத்தூர் மட்டும் தானா? கொளத்தூர் பெரம்பூர் இருக்கு. ஆனா பெரம்பூர்ல எங்களுக்கு தெரிஞ்சு விஜய் வருவார். விஜய் வருவாரு. எதாவது சொல்றீங்க விஜய் வருவாரு? ஒரு வாய்ப்பு தான், வேற ஒண்ணும் இல்ல. வாய்ப்பு கொடுத்தாதானே கோட்டையா வச்சிருக்காங்க. மக்கள் கொடுப்பாங்க, எப்படி மக்கள் கொடுப்பது வாய்ப்பு இருக்கு. எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க? அவர் மேல ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு. ரைட்டு. இதால வந்து ரசிகர்கள் ஓட்டும் உயும் மக்கள் ஓட்டும் உயர்த்து வாய்ப்பு இருக்கு. 1000 கூட்டம் வரும், ஆனா அது ஓட்டா மாறாதுன்னு எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றது சொல்லுவாங்க. எங்க உதாரணம்னா பெரம்பூர் தொகுதியில அவர் வின் பண்றது வாய்ப்பு இருக்கு. எதனால நான் டிஎம்கே வரக்கூடாது? அது வந்து டிஎம்கே வரக்கூடாது. எங்களுக்கு பெரம்பூர்ல விஜய் வருவாரு, அவ்வளவுதான். டிஎம்கே வருது வரல அதெல்லாம் எங்களுக்கு பெரம்பூர்ல விஜய் வருவாரு. விஜய் வருவாரு. வந்து என்ன பண்ணுவாரு? இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை இப்ப இனிமேல் தான் வந்து இனிமேல் செய்வாரு. பிரச்சனை செய்வாரு. ஆனா என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை செய்வாரு? விலைவாசி இதெல்லாம் கட்டுப்படுத்துவாரு. இது பண்ணுவாரு. இது மொத்தமா இருக்கிறது. இந்த தொகுதிக்கு தனியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் இல்லையா? இந்த தொகுதியில தண்ணி வரது பிரச்சனை இல்ல, ரோடு சரியா இல்ல. விஜய் வருவாருன்னு சொல்லு. ஊர விஜய் சொல்லுவாரு. சொல்லுப்பா, நீங்க சொல்லுங்க. விஜய்க்கே தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொதுவாவே வந்து இது வந்து ஸ்டாலின் தொகுதி. புரியல? கொளத்தூர் பெரும்பாலும் வருவார். அவர்தான் மெயின். இங்க புதுசா வந்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு? இவர் வருவார்னா நான் சொல்ல. பொதுவா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து தளபதி கோட்டை. தளபதி கோட்டை எந்த தளபதி? சாலினி கோட்டை. அவங்க மேலதான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. விஜய் தான் சொல்லிட்டு இருக்காருல்ல, அவங்க காட்சியை சரியா நடத்துறது இல்ல, ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. 50 வருஷமா ஊழல் செஞ்சுக்கிட்டு சொல்ல முடியுமா? எல்லாரும் பண்றது தானே. ஊழல் என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. ஊழல் ஒண்ணுமே கிடையாதா? எல்லாருமே அடிக்கிறவங்க தான். கொள்ளடி யாரு பாருறாங்க? அடிக்கிறாங்க தான். புரியுதா? இவங்க அவங்க எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் வருது. புரியுதா? கொள்ள அடிக்காத யாரும் கிடையாது. புரியுதா? நல்லது செய்யறாங்க. ஏன்னா புதுசா வந்தா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். வந்தா நல்லா இருக்கும். இவர் வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது ஸ்டாலினி தொகுதி தான். இது ஸ்டாலின் தொகுதி தான். ஆனா அவர் வந்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு அவர் நல்லா செஞ்சிருந்தாரு. எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்லாதான் செஞ்சுட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா செய்யறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவர் வந்தா நல்லா இருக்கும். மாற்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். யாரு ஜெயிப்பா இந்த தொகுதியில சொல்லுங்க? இந்த தொகுதி எனக்கு தெரியாது. நான் இந்த ஊரே இல்ல. நான் விழுப்புரம். சரி, பொதுவா யாரு ஜெயிப்பா தமிழ்நாட்டுல? டிஎம்கே தான் ஜெயிக்கிற மாதிரி. விஜய் ஜெயிப்பாரா ஸ்டாலின் ஜெயிப்பாரா? ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. நீங்க யாரு சப்போர்ட்? உங்க சப்போர்ட் விஜய் தான், தளபதி தான். ஆனா ஸ்டாலின் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூட்டணி இருக்குல்ல? கூட்டணி இருக்கு. இப்ப விஜய் கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாரா? கூட்டணி வச்சா ஜெயிச்சிரு. ஒரு நாள் கூட்டணி யாரு கூட கூட்டணி வைக்கலாம்? ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாரு. இல்ல ஏதாச்சும் ஒரு கூட்டணி வச்சா ஜெயிச்சிடலாம். ஆனா அவர்தான் அவங்க எல்லாம் பொருட்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க லிஸ்ட்லயே இல்ல அப்படிதான் சொல்லியிருக்காரு. யார் லிஸ்ட்ல இல்ல? ஏடிஎம்கே லிஸ்ட்லயே இல்லன்னு விஜய் சொல்லியிருக்காரு. லிஸ்ட்ல இல்ல. அவங்ககிட்ட மெஜாரிட்டியாவே இருக்குல்ல ஓட்டு. ரெண்டும் 1 கோடி மேல ஓட்டுக்குது. சேர்ந்தா ஜெயிச்சிடலாம். புரிஞ்சு சேர்த்தா ஜெயிச்சிடலாம். இல்ல டிஎம்கே ஜெயிக்க முடியாது. ஏன்னா 4-5 கட்சி கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, அதனால ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜெயிச்சிடலாம் சொல்றாரு. ஓகேண்ணா. அடுத்த வாட்டி ஆனா ஜெயிச்சிருவாரு. ஓகே, அடுத்த வாட்டி விஜய் ஜெயிச்சிருவாரு. அடுத்த வாட்டி விஜய். இந்த வாட்டி டிஎம்கே தான். அடுத்த வாட்டி விஜய் தான். எந்த டிவி யாரு வந்தாலும் நல்லதை செய்யணும். நல்லதை செய்யறதை விட முக்கியமா வந்து பாதுகாப்பு வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இலவசம் கொடுக்கறதை விட பொதுவா வந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். தெரிஞ்சுக்கினா பிள்ளைங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கோ 12 மணிக்கு வர்றதுக்கோ 1 மணிக்கு வர்றதோ நல்லது இல்ல வரணும். அந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கணும். அதுதான் முக்கியம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அது யாரு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? யாரு இது வரைக்கும் பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இல்லையே. எங்க பாதுகாப்பு இருக்குது? அங்க குஷ்டு விழுந்துருக்காங்க. பசங்க வர்றதுக்கு பயமாகுதப்பா. 10 மணிக்கு வர்றதுக்கு பயப்படுதுங்களா பசங்க? அங்க குஷ்டு விழுந்துருக்காங்க. எந்த ஆட்சி வந்தாலும் சரிப்பா. பொதுவா இவங்க அவங்கன்னு சொல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்.
நாங்க எங்க ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போடுறோம். ஆ. வேற யாரும் ஆனா சென்னை டிஎம்கேவோட ஆட்சி ஆச்சு, கோட்டையாச்சு. பாட்ட நேரம் இருக்கட்டும், வருட்டு அவர் தான் கன்ஃபார்ம் வந்துருவாரு. தளபதி தான் எனக்கு. பிரச்சாரத்துக்கு வராரு இல்லையா? பிரச்சாரத்துக்கு வராரு. ஒரே நாள் 5 இடத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. கூட்டம் வந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்பு அவரு பாக்காத கஷ்டமானா அவர் எவ்வளவு பாத்துட்டாருன்னா வருவாரு. கண்டிப்பா வருவாரு. அவர்தான் வருவாரு. எதை வச்சு சொல்றீங்க? ஆனா டிஎம்கே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? எந்த சாங்கனா இருக்குன்னா ஏதாவது எங்க தளபதி தூச்சா தட்டி விட்டு போயிடுவாருன்றீங்களா? சரி, ஓகே. யாரு வருவா, யார் வரணும்? எங்களுக்கு விஜய் வரணும். விஜய் வரணும். விஜய் வந்து என்ன பண்ணுவாரு? என்ன பண்றாரோ நன்மை செய்தா நெல்லுது. எவன் வந்தாலும் ஆட்சியெல்லாம் நன்மை செய்யணும். இவ வந்தாரு எல்லாருக்கும் நாஸ்தி ஆயிப்போச்சு. அவர் கட்சியில இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு அம்மா கட்சியில யாரு இது? அவங்க கட்சியிலேயே எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? யாரு? கருணாநிதி போச்சு. ஆமா, அவர் என்ன நல்லது பண்ணாரு? விஜய் சொல்றேன். விஜய் வருவான். எப்படி வருவாரு? வருவான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வந்தீங்க என்ன பண்ணுவாரு? என்ன பண்றாரோ பாக்கணும். நம்ம அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. மக்களுக்கு என்ன செய்யறோம்னா அது பாக்கணும். அப்பதான் அவன் நெல்லுனா கட்டுனா தெரியும். வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். சும்மா வந்துட்டானா முடியாது. எப்படி வந்து ஏழைங்களுக்கு என்ன உதவி பண்ற, வயசானவங்களுக்கு என்ன பண்ற, ஏது பண்றன்னு பாக்கணும். இத்தனை வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, கோடி சம்பாதிக்கிறாருல. சம்பாரிச்சா என்ன? இப்ப கருணாநிதி புள்ள கூட சம்பாரிச்சா என்ன வச்சு நிக்கிறான்? ஏழைங்களுக்கு என்ன பண்ணா? அவங்களுக்கு விதை பண்ண கொடுத்தானா? கம்னு போப்பா, பேட்டி கொடுக்க. மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அதெல்லாம் எங்களுக்கு யாரு கொடுக்குறாங்க? அம்மா கொடுத்த பென்ஷன் தான் நாங்க வாங்குறோம். கொடுத்தான்னு சொல்லு. நாங்க நிக்கிறோம். நாங்க கட்சியில இருந்து தான் ஒதுங்கி நிக்கிறோம். முக்கால டிக்கெட்ல இருந்து நாங்க இருக்கிறோங்க. அங்க அப்பா 3 பொண்டாடி சம்பாரிச்சாரு. என்ன வச்சாரு? கட்சியில வந்தா முகாமுத்து இல்ல, அது வந்து அவன் தான் ஒரு அப்பனுக்கு ஒரு தாய்க்கு பிறந்தவன். முகாமுத்து தெரியுமா? அவன் ஒரு அப்பனுக்கு ஒரு தாய்க்கு பிறந்தவன். இவன் பலப்பட்டவன். நான் வந்து செய்தா எங்களுக்கு ஏன் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தானா? இல்ல அது குறிகாரங்களுக்கு எம்ஜிஆர் இருந்தாரு, வீடு கட்டி கொடுத்தாரு. இவன் அந்த வீடு கட்டி கொடுத்தானா? பிச்சை எடுக்கிறவங்கள கூட பிடிச்சி உள்ள உட்கார வைக்கிறான். அப்ப எப்படிதான் நாங்க போய்க்கிறது? நான் சொல்றேன், அவன் வந்தா என்ன ஆட்சிக்கு நன்மை செய்யறேன்னா அது போகுது நினைக்கணும். செய்யறேன்னா அவன் செய்யறேன்னா நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது. எவன் வரனா வரட்டும். யார் வந்தாலும் நாடு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மக்களும் நல்லா இருக்கணும். வயசானுங்க ரோட்ல படுக்க முடியல, கால் மாட்டுல நிக்கிறானுங்க. எப்படி எல்லாம் இருந்தா எப்படிதான் போய்க்க முடியாது சொல்லு? இன்ன வரைக்கும் இந்த ஆள் வந்து இது வரைக்கும் எங்க பிடிச்சது கொடுத்தான்னு சொல்லு பாக்கலாம். சரி பத்தி நாங்க கருணாநிதி கட்சியில இந்துங்க தான். பாண்டியன் தேட்டர்ல பிறந்து வந்துங்களா? அப்பெல்லாம் கை ரிக்ஷால ஊர்வலம் ஏறுவோம். கட் ரிக்ஷால 20 பேர் 10 பேர் ஏறி கட்சியில போனுங்க. இப்ப அந்த அப்பாருக்கு வந்து கலைஞர் இருக்கும்போது ஒண்ணே இல்ல. நான் இவர் வந்து என்ன பண்றாரு? அந்த பொம்பளை கொடுத்த பென்ஷன் இன்னும் வாங்கி தின்றோம். 200 ரூபாய் பிச்சை காசு. நாங்க 10 கடைக்கு போற பாரு, பிச்சை எடுக்கிற காசு 200 ரூபாய். பாப்பா பேட்டி கொடுக்குறேன். முறையில யாருன்னா ஜெயிப்பா? இப்போதி பார்த்தா விஜய் தான் எல்லாமே சொல்றாங்க. விஜய் தான் வரணும். டிஎம்கேவோட கோட்டையாச்சு சென்னை. டிஎம்கேவோட கோட்டை இல்ல சென்னை. அப்புறம் எப்படி விஜய் வருவார்? அப்படிலாம் மக்களுக்கு தெரியுது, பாக்குறாங்க, கண்ணு தெரிஞ்சு புரியுதா? நான் கண்டிப்பா இந்த தடவை விஜய் தான் வரான்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க விஜய் வருவாரு? ஏன்னா அங்கங்க பாக்குறீங்களா, வயசு பசங்க நடக்க முடியல, செய்ய முடியல. விஜய் வருவாருன்றது ஆசையா, எதிர்பார்ப்பா, இல்ல இங்க இருக்கிற சூழலா? புரியல நீ சொல்லு. இப்ப விஜய் வருவாருன்னு சொல்றீங்க இல்லையா, அது உங்க ஆசையா, எதிர்பார்ப்பா, இல்ல இங்க மக்கள் எல்லாருமே அதான் விரும்புறாங்களா? மக்களே நீங்க பார்த்து விஜய் தான் வருவாரு எல்லாமே எதிர்பார்த்துதான் இருக்காங்க. நிறைய பேர் டிஎம்கே தான் வரும், சென்னையோட கோட்டை தான் அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸே இல்ல. சென்னை டிஎம்கேவோட கோட்டையாச்சு. சான்ஸே இல்ல. எப்படி சான்ஸ் இல்லன்றீங்க? அவங்க இத்தனை வருஷமா வந்திருக்காங்க, 50-60 வருஷமா அவங்கதான். மக்கள் சொல்றாங்க கண்டிப்பா விஜய் தான் வருவாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாமே. ஏன்னா 2 பேர் தான் ஆட்சி வராங்க, ஏடிஎம்கே வராங்க, டிஎம்கே வராங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்கலாம். வாய்ப்பு கொடுத்தா என்ன செய்வாரு? மக்களுக்கு என்ன குத்துதானாங்க பாக்கணும், சொல்லுங்க. ஆதரவு இருக்கு அவருக்கு, அதுக்கான ஆதரவு. அவரோட ஆதரவுனா இங்கதான் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. இங்கதான் சொல்லிக்கிறாங்க, புரியுதா? கண்டிப்பா அவர் வருவாரு. சரி, ஓகே. வருவாருன்னு நம்புறீங்க? நம்ம கண்டிப்பா 100% அவர் தான் வருவார். சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்.